திரு மதக்கூர் ராமலிங்கம், இங்க அதிமுகவுக்கு சிறுபான்மை வாக்குகள் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால்தான் இது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நீங்க பாஜக கூட்டணியிலிருந்து வெளிவந்துட்டாலும் உங்களுக்கு அதுக்கான வாக்குகள் கிடைக்காது அப்படின்னு சொன்ன இடத்துல ஒரு மாநாடு நடக்கிறது. அதற்கு பிறகாக இப்படியான ஒரு அரசின் அறிவிப்பு, யார் உண்மையிலேயே சிறுபான்மை மக்களின் பக்கம் நிற்கிறார்கள் என்கிற கேள்வியை இந்த இரண்டு நிகழ்வுகளும் ஏற்படுத்தியிருக்கா? இல்ல, கடந்த கால வரலாறு ஒருபுறம் இருக்கட்டும், மதமாற்ற தடை சட்டம் தமிழக சட்டப்பேரவையிலே கொண்டு வந்தது யார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். தேர்தல் தோல்விக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா அவர்கள் அதை வாபஸ் வாங்கியதும் தமிழ்நாட்டுக்கு தெரியும். ஆடு கோழி பலியிட தடை சட்டம் இதெல்லாம் குஜராத்தை பார்த்து நான் கொண்டு வந்தேன் என்றுதான் அவர்கள் சொன்னார்கள். அது ஒரே ஒரு கேள்வி அதிமுகவை சேர்ந்த மரியாதைக்குரிய சகோதரர் கொரலார் கோபிநாதனுக்கு கேட்கிறேன். நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் குஜராத் கலவரம் தொடர்பான பில்கிஸ் பானு அவர்களுடைய வழக்கில் 11 பேரை குஜராத் அரசு முன் விடுதலை செய்தது செல்லாது, இது ஒரு மோசடி, ஃப்ராடு அப்படின்னு சொல்லியிருக்கு. பில்கிஸ் பானுவினுடைய அந்த கும்பல் பாலியல் வன்முறையில் தண்டிக்கப்பட்டவர்களை உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஆதரித்து அறிக்கை விட்டிருக்கிறார். இதுவரை பில்கிஸ் பானு வழக்கிலே நேற்று உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு குறித்து ஏன் அதிமுக வாய் திறக்க மறுக்கிறது? இப்பொழுது நீங்கள் கூட்டணியில் இல்லை, நீங்க சொல்றீங்க ஒரு நேரத்தில் கூட்டணி முக்கியம், கொள்கை முக்கியம் இல்லைங்கிறீங்க. இதே மதுரை மாநாட்டில் திரு எடப்பாடியார் பேசுகிற பொழுது நாங்கள் எந்த நேரத்திலும் கூட்டணிக்காக கொள்கையை கைவிட்டவர்கள் இல்லை என்று சொன்னார். ஆனால் இப்ப நான் சொல்றேன், குடியுரிமை திருத்த சட்டத்தை மீண்டும் இப்போது நடைமுறைப்படுத்துவோம் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்கிற பொழுது அதை எதிர்த்து திமுக பேசுகிறது, ஏன் அதிமுக பேசவில்லை? இரண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, இதே குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்களை நாங்கள் அனுமதித்தோம் என்று இவர் சொன்னார். வண்ணாரப்பேட்டையிலே ஷாகின்பாக் போராட்டத்தின் பொழுது நள்ளிரவிலே தடியடி நடத்தி இஸ்லாமிய மக்களை விரட்டி அடித்தது யார்? அப்போது யாருடைய ஆட்சி? இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அதுபோல இஸ்லாமிய சிறைவாசிகளை நாங்கள் விடுதலை செய்வோம் என்று திமுக சொன்னது, அதற்காக சட்டப்பேரவையிலே தீர்மானம் மசோதா நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி இருக்கிறது. ஆளுநர் அதிலே ஒப்புதல் தர மறுக்கிறார். ஏன் அதிமுக சார்பா நீங்க ஆளுநரை சந்திச்சு, இப்ப இருக்கிற ஆளுநர் உங்களுக்கு நெருக்கமானவர் தானே, அவர் சந்திச்சு நீங்க இதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கலாமே, ஏன் கேட்க மறுக்கிறீங்க? கடந்த காலத்தில் இதெல்லாம் கூட இருக்கட்டும், அரசியல் சட்டத்தினுடைய 370வது பிரிவை ரத்து செய்து நாடாளுமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்த பொழுது அதிமுக என்ன நிலைப்பாடு எடுத்தது? அதுவும் கூட்டணிக்காகத்தான் சகித்துக் கொண்டீர்களா என்கிற கேள்வியை மக்கள் எழுப்புகிறார்கள். நீங்க 10 ஆண்டு காலம் அம்மா சொன்னாங்க மோடியா இந்த லேடியாங்க, பிறகு நீங்க போய் அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் கொண்டு வந்த வேளாண் திருத்த சட்டம் எல்லாவற்றையும் நீ ஆதரிச்சீங்க. தமிழ்நாட்டில் நாங்க ஆதரிச்சோம் சொன்னீங்க. இதே முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடியார் என்ன கேட்டார் சட்டமன்றத்தில்? இதை சிஏவால எந்த இந்தியர்கள் பாதிக்கப்பட்டாங்க? இதே ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தா அன்னைக்கு குடியுரிமை சட்டத்தை எதிர்த்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா அதுல மத ரீதியாக இஸ்லாமியர்களையும் இன ரீதியாக ஈழத் தமிழர்களையும் அந்த சட்டம் ஒதுக்குகிறது. நீங்க அதை கூட சுட்டி காட்டினீங்க, இல்லன்னு சொல்லல, மாநிலங்களவையில சுட்டி காட்டினார்கள். கூட்டணியில் இருந்தோம், அப்போது ஆதரித்தோம், இப்போது நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை என்ன தெளிவுபடுத்திட்டாங்களே. இனி அந்த நிலை இருக்காதுங்கிறதை தெளிவுபடுத்திட்டாங்களே. உங்களுடைய இன்டர்பிரேஷனே தப்பு. இப்ப அமித்ஷா சொல்றாரு கடைசி அறிக்கையோட, இல்ல நீங்க தான் சொல்றீங்க. இப்ப சொல்றாரு, உங்க பதில சொல்லுங்க. முடிச்சிடுறோம் முதல்ல. இல்ல இப்ப சொல்றாருங்க. இல்ல அண்ணன் கொரலாருக்கு ஒரு வேண்டுகோள், நீங்க அங்க இருக்கீங்க, நான் நேரலையில இருக்கேன், நீங்க குறுக்கிட்டீங்கன்னா பேச முடியாது. நான் கேட்கிற எந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலாம். இப்ப சொல்றாருங்க திரு அமித்ஷா அவர்கள், நாங்க திரும்ப கொண்டு வருவோம் என்று சொல்கிறார். நீங்க ஏன் அதிமுக என்னென்னமோ பேசுறீங்க, திமுக எதிர்த்து அரசியல் பண்றீங்க. சரி, ஆளுநர் கைவசம் தான் அந்த இஸ்லாமிய, இப்ப கிறிஸ்தவர்களுக்கான தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு என்பது பிரச்சனையா இருக்கு, அதற்கான தீர்மானத்தை கொண்டு வருவோம் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இஸ்லாமியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு பல மாநிலங்கள்ல
நடைமுறை வராத பொழுது கலைஞர் ஆட்சி காலத்திலே தான் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் ஒரு பகுதியாக இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது கொண்டு வரப்பட்டது. அதனால் தான் இன்று வரை அது தமிழ்நாட்டிலே பாதுகாக்கப்படுகிறது. அதை உயர்த்தி கொடுக்கன்னு கேளுங்க, அது வேற விஷயம். ஆனா நீங்க அன்றைக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்து அஸ்ஸாமுக்கு யார்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாங்க? நாடாளுமன்றத்தில் ஏதாவது சொன்னாங்களா? இது அஸ்ஸாமை தவிர வேறெங்கும் பொருந்தாதுன்னு. அஸ்ஸாம் இது தமிழ்நாடு உட்படத்தான கொண்டு வந்தாங்க. அப்ப அதிமுக அதை ஆதரித்ததே. அதனால அன்வர் ராஜா அண்ணன் வந்து பிறகு அந்த கட்சியை விட்டே ஒதுங்கி அதிமுகவில் இருந்து ஏன் அன்வர் ராஜா அண்ணன் வெளியே போனார்? அப்ப இதே குடியுரிமை சட்டத்தை அவர் எதிர்த்து பேசினாரு, எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் ஆதரிச்சு பேசினாரு. அந்த முரண்பாட்டில் திரும்ப வந்துட்டாரு, வேற விஷயம். எனவே நீங்க 10 ஆண்டு காலம் அவர்களோடு இருந்து இதே ஆட்சிபா பிரச்சனை வந்த பொழுது அவ்வளவு பரபரப்பா இருந்தது, பாஜகவை கண்டித்து ஒரு வார்த்தை நீங்க பேசியிருக்கீங்களா? இப்ப மணிப்பூர்ல அதெல்லாம் விடுங்க, இப்ப கூட்டணியில் நீங்க இல்ல. மணிப்பூர்ல குக்கி இன கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய கலவரம் நடக்குது, பிரதமர் எட்டி பார்க்கவில்லை. அது குறித்து நாடாளுமன்றத்தில் பெரிய அளவுக்கு அமளி நடக்குது, விவாதம் நடக்குது. அதிமுக நீங்க தான் கூட்டணியில இல்ல, போராடுகிற எதிர்கட்சிகளோடு அல்லவா நீங்கள் இருந்திருக்கணும். இப்போது ஏன் மௌனம் சாதிக்கிறீங்க? இப்போது உங்களை தடுப்பது எது? இனி அந்த நிலைமை இல்ல, அந்த நிலைமை மாறிவிட்டது. திமுக அரசை நம்பி சிறுபான்மை மக்கள் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். இனி அந்த நிலைமை மாறும், அதிமுக பக்கம் சிறுபான்மை மக்கள் வந்து விட்டார்கள் அப்படிங்கிறார். அதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க. சிறுபான்மை மக்கள் இவர்கள் இன்றைக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லட்டும். மணிப்பூர்ல பாதிக்கப்பட்டது கிறிஸ்துவ மக்கள் தானே, சிறுபான்மை மக்கள் தானே, வேறு ஒரு சின்ன தேசிய இனம் தானே. அது குறித்து நாடாளுமன்றத்தில் அவ்வளவு அவளி நடக்குது இல்ல, மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும். ஏன் அதிமுக பாஜகவை எதிர்த்து ஏன் பேச மறுக்குது? இப்போது கூட எதுக்காக வெளியே வந்தாங்க கூட்டணியை விட்டு? நாங்க பாஜகவினுடைய கொள்கையை கண்டித்தா வெளியே வந்தோம்னு சொன்னாங்க, அண்ணாமலையை கண்டித்து தான் வெளியே வந்தார்கள். தவிர இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிச்சுக்கிறேன். ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக 1-2 இடம் ஒருவேளை ஜெயித்தால், நீங்கள் திமுக தெளிவாக சொல்கிறது, திமுக இந்தியா கூட்டணி தெளிவாக சொல்கிறது, இந்த கூட்டணி பாஜகவுக்கு எதிரானது, நரேந்திர மோடி அமித்ஷாவுக்கு எதிரானது என்று. நீங்கள் ஒருவேளை நாளைக்கு உங்களுக்கு ஒருவேளை ஜெயித்தால் நீங்கள் அமைகிற அரசு ஒரு மதச்சார்பற்ற அரசுக்கு ஆதரவு அளிப்பீர்களா? அல்லது மீண்டும் தேர்தலுக்கு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இதே பாஜகவை நீங்கள் ஆதரிக்க மாட்டீர்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அவங்க கொண்டு வந்த பல்வேறு கொடுமையான சட்டங்களை, ஜனநாயக பறிப்பு சட்டங்களை நீங்கள் ஆதரிக்கிறீர்களே. ஜெயலலிதா அம்மா கடந்த காலத்தில் கூட்டணியில் இருந்த பொழுது கூட பாஜகவினுடைய பல சட்டங்களை எதிர்த்திருக்காங்க. ஆனா இவங்க என்னன்னா 2-3-4 பிரிஞ்சு பாஜகவினுடைய ஆதரவுக்காக அனைத்தையும் சகித்துக் கொண்டார்கள். அதன் மூலமாக தமிழகத்தில் துரோகம் செய்தார்கள். கவனத்திலே கொள்வார்கள்.